பதட்டம், மனப்பதட்டம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு மனம் என்று ஒன்று இருக்கும் விஷயங்களை நிறைய பேருக்கு புரிவதில்லை. என்ன நினைக்கிறார்கள் என்றால், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்ட அறிகுறிகளாகவே சிந்திக்கிறார்கள். ஒரு உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால், ஒரு இயற்கையாகவே உடல் உபாதைகள் என்பது ஒரு பதட்டத்தை உண்டாக்குகிறது. ஒரு உதாரணத்திற்கு இருதயம் படபட என்று துடிக்கிறது என்று தோன்றினால் உடனே அது மாரடைப்பாக இருக்கலாம் என்ற எண்ணம்தான் முதலில் வருகிறது. இந்த எண்ணமே ஒரு புதிய பதட்டத்தை உண்டாக்குகிறது. ஆனால் நன்றாக யோசித்து பார்த்தோம் என்றால், ஒரு கற்பனை செய்து கொண்டு பார்ப்போம். ஒரு 5 அடி அல்லது 2 அடியில் ஒரு பாம்பு படம் எடுத்து நின்று கொண்டிருக்கிறது. அது நம்மை பார்த்து சீறிக்கொண்டு நிற்கிறது. அப்பொழுது அந்த நொடியில் என்ன ஏற்படுகிறது என்றால், ஒரு பதற்றம் ஏற்படும். என்ன பதற்றம்? மனதிலே ஒரு சிந்தனை ஏற்படும். என்ன சிந்தனை? இது கொத்திவிடும், நாம் செத்து விடுவோம். இந்த சிந்தனை என்ன செய்கிறது? உடனே உடலில் பலவித மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இது ரசாயன பொருட்கள், ஹார்மோன் சம்பந்தப்பட்டது. மூளையிலிருந்து, உடலிலிருந்து ஒன்று அதை அடித்து கொள்ள வேண்டும் அல்லது தப்பித்து ஓட வேண்டும். ஃபைட் ஆர் ஃப்ளைட் என்று சொல்வார்கள். கொல் அல்லது கொல்லப்படுவாய் அல்லது ஓடிவிடு. இந்த அடிப்படை உணர்ச்சிகள் பரிணாம வளர்ச்சியில் நமது உடலுக்குள் பல ஒரு பாதுகாப்பான உணர்வுகளாக, மெக்கானிசமாக இருக்கிறது. உடனே அது என்ன செய்யும்? உடலில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. என்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது? ஹார்மோன்ஸ் சுரப்பதனால் அவர்களுக்கு அதிகமாக அந்த உடல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த உடல் மாற்றங்கள் என்ன செய்கிறது? கைகால் நடுக்கம், இருதய படபடப்பு, மயக்கம், தலை சுற்றுவது, இது போன்ற பலவிதமான உணர்ச்சிகளை அந்த ரசாயன பொருட்கள் தூண்டிவிடுகின்றன. இந்த ரசாயன பொருட்கள் தூண்டிவிடுவதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மறுபடியும் உணர்ச்சிகளை தூண்டிவிடுகிறது. இந்த உடல் உபாதைகள், மாற்றங்கள் உடனே நமக்கு ஒரு உடல் நோயாக தோன்ற ஆரம்பிக்கிறது. பாம்பை பார்க்கிறோம், அப்பொழுது வருகின்ற எண்ணங்கள் நிச்சயமாக இது பயம் என்று புரிந்து விடுகிறது. ஆனால் அதே சூழ்நிலையில் வேறொரு விஷயம், ஒரு தேர்வுகள் எழுதப் போகிறோம். அப்பொழுது தேர்வுகள் எழுதும் பொழுது அந்த தேர்வுகளுடைய விளைவுகள் என்னாகும், அதனுடைய முடிவுகள் என்னாகும், அது என்ன ஆபத்தில் முடியும், ஃபெயில் ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் இன்னும் ரொம்ப அதிகமாகிடும். இந்த ஃபெயில் ஆகிடுவோங்கிற பயம், பதற்றம் எப்படி பாம்பை பார்த்தால் நமக்கு ஏற்படுகிறதோ அதே போல் நோய் பயம், மரண பயம், எக்ஸாம் பயம், உடலுறவுக்கு பயம், வண்டி ஓட்டுவதற்கு பயம், எல்லாம் சிவமயம் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி எல்லாம் பயமயம். பலருக்கு இந்த பயந்த உணர்வுகள், ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தால் பயம், நெருப்பை பார்த்தால் பயம், இது மாதிரி சிறு வயதிலே இருந்து ஏற்படக்கூடிய அந்த பதட்டங்கள், அந்த உணர்வுகள், அந்த சூழல்களில் ஒரு விபத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது ஒரு நாடகத்தில், சினிமாவில் ஒரு கொலை காட்சி, வன்முறை காட்சி அல்லது திடீர் மரணங்களை, இரத்தப்போக்கையோ அல்லது காயங்களையோ, கொலைகளையோ, தற்கொலைகளையோ, அதிர்ச்சி தரக்கூடிய உள்காரணங்கள், வெளிக்காரணங்கள், பல விஷயங்களில் அது வருகிறது. அப்பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனால்
இந்த மனதில் ஏற்படக்கூடிய சிந்தனைகளுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய அந்த அறிவோ அந்த தெளிவு பல பேருக்கு இருப்பதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், உடலில் வரும் மாற்றங்களையே முக்கியமாக கண்காணிக்கிறார்கள். தலை சுற்றுகிறது என்றவுடன் உடனே ஒரு மருத்துவரை நோக்கி விடுகிறார்கள். தலை சுற்றுவதற்கு என்ன காரணம்? அது உயிருக்கு ஆபத்தாயிடுவோமா, இரத்த கொதிப்பா, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது இருதயம் படபடக்குதா, ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, அந்த விஷயங்களை பற்றியே யோசித்து குழப்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பல விஷயங்களை பார்த்து ஹைப்போகாண்ட்ரியாசிஸ் என்று சொல்லுவோம். கற்பனை நோயாளிகளாகவே ஆகிவிடுவார்கள். நோயே வராமல் நோய் வந்துவிட்டது மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து மறுபடியும் மருத்துவர்களிடம் போவது, ஆலோசனைகள் கேட்பது, நிறைய பரிசோதனைகள் செய்வது, அதனுடைய பரிசோதனையிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரிந்து கொண்டு அதை குழப்பிக்கொண்டு மறுபடியும் இது ஒரு சுழற்சியாக மாறிவிடும். சாதாரணமாக ஏற்பட்ட பதட்டம் கிட்டத்தட்ட பல மாதங்கள் பல ஆண்டுகளாக அதையே சுற்றி நோய் பயம், மரண பயம் என்று வருவார்கள். சில பேர் கொஞ்சம் கிராமத்தில் இருப்பவர்கள், அறியாமையில் இருப்பவர்கள் அதை பில்லி சூனியம், பேய் வைத்து விட்டார்கள், பேய் பிடித்து விட்டது, அல்லது யாரோ செய்வினை செய்து விட்டார்கள், இந்த மாதிரி குழப்பங்களுக்கும் ஆளாகி விடுவார்கள். பிறகு அந்த பில்லி சூனியத்தை எடுப்பதற்கான முயற்சிகள் போய்விடுவார்கள். கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள், படித்தவர்கள் நோய் என்று மருத்துவர்களிடம் போக ஆரம்பித்து விடுவார்கள். கொஞ்சம் அறியாதவர்கள் சாமி, பேய், பில்லி சூனியம் என்று போய்விடுகிறார்கள். இறுதி வரை அந்த அதிர்ச்சியால் ஏற்பட்ட உடல் மாற்றங்கள் தான் இந்த பதற்றம். அந்த பதற்றம் மன அமைதி வந்துவிட்டால் சரியாகிவிடும். அப்படி தான் அந்த நிகழ்ச்சி போய்விட்டதே சார், மறுபடியும் ஏன் பதட்டம் வருகிறது என்றால், அந்த நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட உடல் உபாதைகள், அந்த உடல் உபாதைகளை பற்றி ஏற்பட்ட பயம், அந்த பயத்தினால் மறுபடியும் உடல் உபாதைகள் வருவது, அந்த உடல் உபாதைகள் என்றால் இந்த பதற்றத்தினால் ஏற்படும் மாற்றங்கள், தலை சுற்றல், நாக்கு வறள்வது, தொண்டை அடைப்பது, இருதய படபடப்பது, இது மாதிரி தொடர் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பலவிதமான மாற்றங்கள். இது உபாதைகள் கூட என்று சொல்ல மாட்டோம், இயற்கையான மாற்றங்கள். அந்த மாற்றங்களை இவர்கள் தானாக ஒரு கற்பனை செய்து கொள்வார்கள். ஒரு பள்ளியினுடைய வாலை பார்த்து கொண்டு பாம்பு வந்து விட்டது என்று பயப்படுகிறோமோ, அது மாதிரி இல்லாதது இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனையினால் மறுபடியும் அந்த உடல் மாற்றங்கள் ஏற்படும். அந்த உடல் மாற்றங்களால் மேற்கொண்டு பயங்கள் ஏற்படும். இது ஒரு முடிவில்லாத தொடர்கதை. இதெல்லாமல் சிசமய பரிசோதனைகள் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு சிறிய நோயை வைத்து கொண்டு சர்க்கரை வியாதி வந்துருச்சு, இரத்த கொதிப்பு வந்துருச்சு, அல்சர் வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சு, அப்புறம் செய்விடப்பட்டாங்க, இப்படியே உலட்ட ஆரம்பிக்கிறது. இது ஒரு முடிவில்லாத தொடர்கதை. இதை ஏதாவது ஒரு இடத்தில் அதை நாம் மாற்ற வேண்டும். நன்றாக யோசித்து பார்த்தால் இந்த சிந்தனைகள் நமது உடல் மாற்றங்களை ஏற்படுத்துகிற பொழுது நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றுகிறது. அந்த சிந்தனைகள் உடல் உபாதைகளை மாற்றுகிறது. நன்றாக யோசித்து பார்த்தால் இந்த சிந்தனைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தைரியமாக அறிவுபூர்வமாக சிந்திப்பதன் மூலம் இந்த உடல் உபாதைகளை கட்டுப்படுத்த முடிகிறது. இதைத்தான் காக்னிட்டிவ் தெரப்பி என்று சொல்லுவோம். சில சமயங்களில் அந்த பதற்றத்தை குறைப்பதற்கான சில மருந்துகளையும் கொடுப்பது ஒன்றும் தவறில்லை. தற்காலிகமாக சில காலங்கள் அந்த பதற்றத்தை குறைக்கும் பொழுது, பதற்றம் குறையும் பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். அப்பொழுது காக்னிட்டிவ் தெரப்பி என்று சொல்லக்கூடிய இதற்கான காரணம், இது ஒரு பள்ளிதான், இது போய் பாம்பு என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டாம். இது உடல் உபாதைகள் அல்ல, உடல் மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்களால் தான் வருகிறது. இந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இப்படி ஒரு அறிவுபூர்வமான காக்னிட்டிவ் தெரப்பி, சைக்கோ தெரப்பி, அந்த மனிதனுடைய எண்ணங்களுக்கு கவுன்சிலிங், ஆற்றுப்படுத்துதல் கொடுப்பதன் மூலமாக ஒரு பக்கம் முயற்சி செய்கிறோம்.
இன்னொரு பக்கம் அந்த பதற்றத்தை தணிக்கக்கூடிய மருந்துகள், அது உடனடியாக பலன் கிடைக்கிறது. இது இரண்டும் சேரும் பொழுது அவருடைய வாழ்க்கை சூழல்களும் மாறும் பொழுது நல்ல பழக்க வழக்கங்கள், இந்த எதிர்மறையான விஷயங்களை விட்டுவிட்டு இயல்பாக இசை கேட்பது, நடப்பது, புத்தகங்கள் வாசிப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, குடும்பத்தோடு இருப்பது, வெளியூர்களுக்கு செல்வது, நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போவது, எப்படி துக்கத்தை நாம் வழியே வரவழைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதோ அதே மாதிரி மகிழ்ச்சியும் நாம் இயல்பாக கொண்டு வர முடியும். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான் இந்த பொழுதுபோக்குக்கான விளையாட்டுகளும் சினிமாக்களும் கலைகளும் மகிழ்ச்சியை தூண்டக்கூடிய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தான் உலகம் முழுவதும் வளர்ந்து இருக்கின்றன. அதை நாம் ஒதுக்காமல் இயல்பான மனிதனாக இருந்து கொண்டால் அந்த பதற்றங்கள் காலப்போக்கில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் விட இது உடல் சம்பந்தப்பட்டது அல்ல, இது உடல் நோய் அல்ல, மனப்பதட்டம்தான் என்ற எண்ணமே 90% உணர்ச்சிகளை குறைத்துவிடும். இந்த பதற்றத்திலிருந்து விடுபடுவதற்கு பலவிதமான முயற்சிகள் உண்டு, உதவிகள் உண்டு. உதவிகளை கேட்காமல் மூட நம்பிக்கைகளாலும் புரியாமையினாலும் அறியாமையினாலும் தேவையில்லாத நிறைய மருந்துகள் எடுப்பது, தேவையில்லாத பரிசோதனைகள் செய்வது, மந்திரவாதிகளிடம் மூட நம்பிக்கைகளில் அழிவது, இந்த மாதிரி விஷயங்களில் மக்களை தடுக்க வேண்டும். ஆனால் அதற்கு முதலில் இந்த மனப்பதற்றம் பற்றிய விழிப்புணர்வு முக்கியமானது, அவசியமானது.